அம்மா, உங்கள் வீரத்தையும் அறிவையும் கண்முன்னே கண்டோம். அந்த அரியாசனத்தில் நீங்களே அமர்ந்து மகிழ்மதியை ஆள வேண்டும். அல்ல மந்திரியாரே, அது என்னிடம் அல்ல. வேறு யார் அமர்வது? தேவையில்லாத கேள்வி மந்திரியாரே. இந்த அரியாசனத்திற்காகவே பிறந்த என் மகன் பல்வாள் தேவன் தான். சொல்லு சிவகாமி. என் இரு மகன்களுக்கும் இந்த அரியாசனம் ஏற சம உரிமை உண்டு. அவர்கள் வளர்ந்த பின் வீரத்தில் சிறந்தவன் எவனோ, மக்களின் மனதை வெல்பவன் எவனோ, அவனே மகிழ்மதியின் அரசன். அதுவே என் கட்டளை, என் கட்டளையே சாசனம். என்னடா பண்றீங்க? மேல என்ன இருக்குமா? பேயும் பிசாசும் இருக்கும். போனா உன்னை பிச்சு திங்கும். நான் மேல போறேன். ஐயோ, எப்ப பார்த்தாலும் இதே பேச்சு. அம்மா தேவசேனா, இந்த முறையாவது ஒப்புக்கொள்ளுங்கள். நீங்கள் உத்தரவிட்டால் இந்த சங்கிலியை உடைத்து உங்களை விடுவிக்க தயாராக இருக்கிறேன். காலம் முழுவதும் கட்டுண்டிருக்க முடிவெடுத்து விட்டீர்களா தாயே? இல்லை கட்டப்பா, என் மகன் வருவான், என்னை விடுவிப்பான். இறந்த மகன் எப்படி வருவான் தாயே? என் மகன் உயிரோடு இருக்கிறான், எனக்காக வருவான். இல்லாத மகன் வருவான் என்று நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள். தேவையில்லாத இந்த தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். மீண்டும் இப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு எப்போது கிடைக்கும் என்று தெரியாது. மாற்று காவலர்கள் சற்று நேரத்தில் வந்து விடுவார்கள். ஒப்புக்கொள்ளுங்கள் தாயே, ஒப்புக்கொள்ளுங்கள். நான் உங்களை விடுவிக்க உத்தரவு கேட்கிறேன். நீங்கள் இந்த சூழ்நிலைகளை பொறுக்கிக் கொண்டிருப்பது ஏன்? என்னை சுள்ளிகள் சேகரிக்கும் பைத்தியக்காரி என்று நினைத்தீர்களா கட்டப்பா? ஒரு நெருப்பு படுக்கை செய்கிறேன். அந்த பல்வாழ் தேவனின் ரத்தமும் மூணும் உயிரும் எரிக்க நெருப்பு படுக்கை செய்கிறேன். என் மகன் வருவான். பல்வாழ் தேவனை உயிரோடு இந்த நெருப்பு படுக்கைக்கு இழுத்து வருவான். அந்த மிருகத்தை என் கையால் எரிக்க விடுவான். மரண பயத்தில் கூக்குரலிடும் பல்வாழ் தேவனின் குரல் மகிழ்மதி கோட்டை மதில்களில் எதிரொலிக்கும். என் மகிழ்மதியே தீ, உயிர்கொள். என் மகன் வந்து விட்டான். பாகுபலி மீண்டு விட்டான். அனைவரும் வாழ்க வாழ்க என்று முழங்க வேண்டும். விடாது. 100 அடி சிலை 100 தலையாவது பலி கேட்காதா?
பாகுபலியா? பாகுபலி, 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 பாகுபலி. பல 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 பாகுபலி, பயமின்றி பாயும் புலி. பல 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 பாகுபலி, பயமின்றி பாயும் புலி. அடியடி வெடி மேளத்துக்கு கூட்டாளி, துயரம் எல்லாம். நான் ஆமோதிக்கிறேன். நம் நாட்டுக்குள் வருவதற்கு இது ஒன்றே வழி. கட்டப்பா, எதிரிகள் உள்ளே வராமல் தடுக்க உனக்கு எத்தனை வீரர்கள் வேண்டும்? 5000 வீரர்கள் தாய். வீரர்களே, எது மரணம்? நம் வீரத்தை விட எதிரிகளின் எண்ணிக்கை அதிகம் என்று நினைப்பது மரணம். போர்க்களத்தில் சாவதை விட கோழையாக வாழ்வது மரணம். நம் தாயை பழித்து பேசிய ஒருவன் நம் கண் முன்னே நின்று சிரித்துக் கொண்டிருக்க, அவன் தலையை வெட்டி எடுத்து தாயின் காலடியில் உருட்டாமல் முதுகை காட்டி ஓடுவது மரணம். காலத்தை முன்தோன்றிய முத்தக்குடியாத என் தோன்றா காலத்தில் எண்ணிக்கை பார்க்கக்கூடியாத ஆதித்தி சுடர் வெள்ளம் அணையாமல் காத்தல் குடி, தீமென்று தீ தின்று தீக்காடாய் வாழும் குடி. வா, இரு தோள் எடுத்து வா, குருவாள் எடுத்து வா, ஒரு சூடுரைத்து வா. வா வா, இரு தோள் எடுத்து வா, குருவாள் எடுத்து வா, ஒரு சூடுரைத்து வா. வா வா வா. ஆதி நெருப்பே, ஆராத நெருப்பே, மாய நெருப்பே, மலை நெருப்பே, வாயு நெருப்பே, பாதாள நெருப்பே, காவல் நெருப்பே, காட்டு நெருப்பே.
இரு தோள் எடுத்து வா குருவாள் எடுத்து வா ஒரு சூளுரைத்து வா 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 இரு தோள் எடுத்து வா குருவாள் எடுத்து வா ஒரு சூளுரைத்து வா 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 வா